ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலகன் டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிசைனர் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கான saree வந்து இதுதான். நான் வந்து இந்த சாரீக்கு தான் வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த saree ஃபுல்லாமே வந்து டார்க் க்ரீன் கலரும் கோல்டன் கலரும் தான் இருக்குது. ஃபுல்லாக கோல்டன் கலர் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து ஃப்ளார் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளார் இருக்குது. அப்புறம் வந்து லீஃப் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் மேங்கோ மோட்டிவ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த 3 டிசைன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்டரில் வந்து மேங்கோ மோட்டிவ் வச்சுருக்காங்க. அதை சுற்றி சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அங்கங்கே வந்து ஃப்ளார்ஸும் இருக்குது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ளாரு, அப்புறம் இந்த லீஃப் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மேங்கோ மோட்டிவ் மட்டும்தான் இருக்குது. இதோட முந்தி வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 2 in 1 saree. இந்த பக்கமும் கட்டிக்க முடியும், இந்த பக்கமும் கட்டிக்க முடியும். ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் இந்த ஃப்ளார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஃப்ளார் வச்சு தான் நான் டிசைனே ரெடி பண்ணியிருக்கேன். இதோட ட்ரேசிங் நான் காட்டுறேன். இதுதான் வந்து பேக் நெக்கோட ட்ரேசிங். இது வந்து ஓனர்ஸ் மெஷர் பண்ணி வரைஞ்சது தான். இதோட டிசைனை வந்து நானும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணோம். இந்த ப்ளவுஸ்க்கு டிசைன் வைஸ் அம்மா நிறையவே சஜஸ்ட் பண்ணாங்க. தேங்க்யூம்மா. இந்த இடத்துல வந்து நான் போட் நெக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளார் தான் வந்து சாரீ ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெறும் ஃப்ளார் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த லீஃபும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிளில் வந்து நம்ம கட் ஒர்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து கட் ஒர்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்கடை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இதோட ஹேண்டுக்கு ட்ரேசிங் காட்டுறேன். இது வந்து ப்ளவுஸோட ஸ்லீவு, எல்போ ஸ்லீவ் இது. ஸோ கரெக்டாக சென்டரில் வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து 8 ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் வந்து 6 ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் டிசைன் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. இது வந்து அந்த ப்ளவுஸோட பேக் நெக்கோட ஃபுல் வியூ. இதுக்கு நான் வந்து சாரீலேருந்து கிளாத் எடுத்துக்காமல் வெளியில் வந்து செப்பரேட்டாக வந்து கிளாத் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு பார்த்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எடுத்திருந்த ஒரே டெசிஷன் என்னென்னா, பீட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, வெறும் சில்க் த்ரெட்டும் ஜரியும் வச்சு இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதனால தான் இந்த ஒர்க்கை ஃபுல்லாமே த்ரெட்டு வச்சே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸை வந்து எல்லா சாரீஸ்க்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வந்து ரெடி பண்ணணுன்றதுக்காக மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து போட் நெக் நான் சொன்ன மாதிரியே. இங்கே வந்து டபுள் லைனில் வந்து ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டபுள் கலரில் வந்து லோடிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று க்ரீனு, இன்னொன்று வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். ஏன்னா சாரீ ஃபுல்லாக வந்து ஜரி யூஸ் ஆகிருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான் ரவுண்டில் சென்டரில் டபுள் லைனில் ஜரி கொடுத்துட்டு டபுள் கலரில் லோடிங் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த ஃப்ளாரில் மல்டி கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு காமன் கலர்ஸாக சூஸ் பண்ணி இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து ரெட்டு, ப்ளூ, ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் 4 கலர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லீஃப்க்கு வந்து நம்ம வெறும் க்ரீன் மட்டும் கொடுத்தோன்னா, ஏற்கனவே ப்ளவுஸும் வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. கொஞ்சம் கோல்டன் ஷேட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து கோல்டன் சரியை வந்து கொஞ்சம் தூக்கலாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அந்த சாரீக்கு வந்து ரொம்ப மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இந்த ஃப்ளாரோட அவுட்லைனுக்கும் வந்து கோல்டன் சரியை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஃப்ளாரையும் லீஃபையும் கனெக்ட் பண்ணுற அந்த லைன் அந்த மாதிரி இடத்துலலாம் கோல்டன் சரியை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியுதா? இந்த இடத்துல வந்து டபுள் லைனில் சரி யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் கலர் லோடிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 இடத்துலையுமே வந்து சர்டன் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலையும் சர்டன் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெட்டல்ஸில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லீஃபில் வந்து இந்த க்ரீன் இருக்குல்ல, இந்த டார்க் க்ரீனும் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிற ஜரி இருக்குல்ல, ஸோ அந்த ஜரியும் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் சர்க்கிளில் வந்து நம்ம வந்து கட் ஒர்க்காகவும் யூஸ் பண்ணலாம், செக்கர்டு லைன்ஸும் போடலாம். ஆனால் நான் வந்து கட் ஒர்க் வேணான்னு சொல்லிட்டு இதை வந்து பிளேனாக விட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து செக்கர்டு லைன்ஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், அது வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனால் செக்கர்டு லைன்ஸை வந்து இதில் சேர்த்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். டபுள் லைனில் வந்து ஜரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ இதோட ஸ்லீவ் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். டிசைன் ஒர்க் எல்லாமே சேம் தான். நான் அதில் வந்து 8 ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் வந்து 6 ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து எல்போ ஸ்லீவ். ஸோ ஓரளவுக்கு சென்டராக வர மாதிரி இதை வந்து ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ஃபில்டாக தெரிகிற மாதிரி ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ட்ரேசிங் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் பிளாக்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நான் சொன்ன சர்டன் ஸ்டிச்சு, பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அப்புறம் லோடிங் ஸ்டிச் எல்லாமே இனி வர வீடியோஸில் பார்ப்போம். இந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பீட்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிவிடுங்க ஒரு ப்ளவுஸை. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ப்ளவுஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.